திமுகவின் பி டீம் அதிமுகவில் துரோகி யார் என்பது குறித்து செங்கோட்டையன், இபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் அடுத்தடுத்து தெரிவித்த குற்றச்சாட்டுகளையும் அதற்கு அவர்கள் அளித்துள்ள பதிலையும் இப்போது பார்க்கலாம். என்ற நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர். என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்கள் அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிக்கணும். நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது.